ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பில் 3 முக்கிய குணங்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். அனைத்து உயிரினங்களுக்கும் 3 வகைப்பட்ட குணங்கள் உண்டு. அந்த 3 வகைப்பட்ட குணங்களை பற்றி இந்த ஜோதிட வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 3 குணங்கள் என்னென்ன? சாத்வீக குணம், தாமச குணம், ராஜச குணம். சாத்வீகம் என்றால் என்ன? ராஜசம் என்றால் என்ன? தாமசம் என்றால் என்ன? சாத்வீக குணம் பிறரின் நன்மையை பொறுத்து வாழ்வது. பிறரின் நன்மைதான் அடிப்படை தேவை என்று வாழ்வது. பொறுமையாக இருப்பது. அனைவருக்கும் பணிவது. புழு பூச்சிகளுக்கு கூட தீமை செய்யாமல் இருப்பது. தீமை நினைக்காமல் இருப்பது. செய்யாமல் இருப்பதை விட நினைக்காமல் இருப்பது. இதுதான் சாத்வீக குணத்திற்கு உண்டான பண்புகள். பொதுவாகவே இந்த சாத்வீக குணம் பிராமணர்களுக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அவன் பிராமணன். இல்லை, இந்த சாத்வீக குணம் மற்ற நபர்களுக்கும் இருக்கிறது என்றால் அவனும் பிராமணன். பிராமணன் என்றால் பிறப்பால் மட்டும் வருவது அல்ல அல்ல இந்த குணங்களால் வருவது. ஒரு நபர் ஒருவேளை வேறு பிரிவில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சாத்வீக குணம் முழுமையாக பொருந்தியுள்ளது என்றால் அவனும் பிராமணனே. உண்மையான பிராமணன் சூரிய உதயத்தில் எழுந்திருப்பார், சந்தியாவந்தனம் செய்வார். காலையில் எழுந்திருத்தவுடன் குளித்துவிட்டு 108 முறை காயத்ரி ஜபம் ஜபிப்பார். மதிய வேளையிலும் இதே போல் காயத்ரி ஜபம் ஜபிப்பார். 3 வேளை குளிப்பார். அந்தி சாயும் பொழுதும், அந்தி சாய்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக 4:30 முதல் 5:30 மணிக்குள் குளித்து காயத்ரி ஜபம் செய்வார், சந்தியாவந்தனம் செய்வார். இவையெல்லாம் செய்வதற்கு அடிப்படை காரணம் சாத்வீக குணம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. பிறருக்கு தீங்கு நினையாதது, பிறர் நன்மைக்காக வாழ்வது, பணிவது. பணிவு என்ற உயர்வான குணம். இதெல்லாம் இருந்தால் பிராமணன். இப்ப ரொம்ப பேர் இருக்காங்க பிராமணன்ங்கிற இதுல காஸ்ட்ல இருக்காங்களே தவிர பிராமணன்ங்கிற அமைப்பு இல்லாம போயிடுச்சு. ரொம்ப பேர் அசைவம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சில பேர் அதெல்லாம் பாரதியார் ஒருத்தருக்கு வேறு பிரிவில் சேர்ந்தவருக்கு பூணூல் அறிவித்து நீ காயத்ரி மந்திரம் ஓதி அவருக்கு குருவாக இருந்து செய்வார். நீ செய்ய, நீயும் பிராமணன் அப்படின்னு சொல்லுவார். சாத்விக குணம் கொண்டவர் யாராக இருந்தாலும் அவரே பிராமணன். உதாரணத்துக்கு நந்தனார். நந்தனார் என்பவர் சிவபெருமானின் மீது பற்று கொண்டு சாத்வீகமான முறையில் 3 முறை குளிப்பார், அசைவம் உண்ண மாட்டார், அனைவருக்கும் நன்மையே தருவார், பிறருக்கு தன்னிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்தளிப்பார், மிகவும் பொறுமைசாலி, பணிவு கொண்டவர், இறைவன் மீது பக்தி பூணுவர். இவரே சாத்விக குணத்துக்கான குணங்கள். ராஜச குணம். ராஜச குணம் என்றால் தன்னையும் பாதுகாத்துதல், மற்றவரையும் பாதுகாத்தல். சாத்விகம் என்பது பிறரின் நலம் மட்டும். ராஜசம் என்பது தன்னலம், பிறர் நலம், இரண்டும் சேர்ந்தது. சுப்பீரியர் பவர் இருக்கும், ஆர்டர் பண்ணுவாங்க, கமாண்டிங் இருக்கும். ஆனா எல்லாமே எதுக்குன்னா தன்னலம் பிறர் நலம் பேணுவதற்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. இது ராட்சச குணம். ராட்சச குணம்னு எடுத்துடக்கூடாது, ராஜச குணம். ரொம்ப பேரை தவற நினைச்சுறாங்க. ராட்சச குணம் அல்ல,
ராஜச குணம். ராஜுர்வேதி பவதிதா என்று கூறுவோம். ஸோ ராஜச குணம் பொதுவாகவே சத்திரியர்களுக்கு உண்டாவது. அல்லது வைசியர்களுக்கும் இந்த குணம் இருக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்து வர்ற கஸ்டமரும் நல்லா இருக்கணும். ராஜா நானும் நல்லா இருக்கணும், பல நாடுகளை ஆள வேண்டும், என்னுடைய மக்களும் நன்முறையில் வசிக்க வேண்டும். இது ராஜச குணம். தாமச குணம் என்பது தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தாமச குணம். ஏதோ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு எனக்கு இப்போதைக்கு இந்த வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு செய்யறது தாமச குணம். அருவருக்கத்தக்க விஷயங்களை மிகவும் எளிமையாக எடுத்துக்கொண்டு செய்வது தாமச குணம். அடிக்கடி கெட்ட வார்த்தைகள் உபயோகிப்பது தாமச குணம். பிறரை நிந்திப்பது தாமச குணம். தன் நிலையை முன்னிலைப்படுத்துவதே தாமச குணம். ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதே தாமசம். இது பிறர் நலன் இணைந்திருந்தால் ராஜச குணம். இதில் பிறர் நலன் இணைந்திருந்தால் ராஜச குணம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு குணம் யாருக்கெல்லாம் இருக்கும், அவை எவ்வாறு கடைபிடிக்கப்படுகிறது, அதை எவ்வாறு மேம்படுத்த இருப்பது என்பதை பற்றி நாம் ஆராயவிருக்கிறோம். சிவ தத்துவங்கள்ல சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க 96 தத்துவங்கள் உண்டு. இந்த 96 தத்துவத்தையும் மேலோங்கி காட்டுவது. ஒரு தேர் இருக்கு, அந்த தேர்ல தான் 96 தத்துவங்களும். இப்ப அந்த தேர் நம்ம திருவிழாலெல்லாம் கொண்டாடுறதே இந்த 96 தத்துவத்தை அடிப்படையாக வைத்துதான். இந்த 96 தத்துவத்திற்கும் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிவது, அனைவரும் கை தூக்கி வணங்குவது இந்த குணங்களை. இந்த சாத்வீக குணம், ராட்சச குணம், தாமச குணம். அதுதான் இந்த கொடிக்கு கீழே இருக்கிறது. இந்த கொடிக்கு கீழே அந்த முக்கோண பகுதிகள்ல 3 இது இருக்கல்லவா? இதுதான் ராஜசம், தாமசம் மற்றும் சாத்வீகம். இந்த 3 குணங்கள் வைத்துதான் நாம் இந்த வகுப்பில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அனைத்து கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், உயிருக்கு ஆதாரம், மூலாதாரம் அனைத்தும் நாம் சொல்லுவோம் இல்லையா? நல்வினை, தீவினை தான் சக்கரங்கள். சக்கரத்துக்கு மேல் உள்ள பகுதி ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள். இவ்வாறு ஒவ்வொரு நிலையாக நாம் கடந்து 96 தத்துவங்களை 93 தத்துவங்களை கடக்கும். 92 தத்துவங்களை கடந்து இந்த குணம் என்ற தத்துவத்தில் 93வது தத்துவம் குணம், 94, 95, 93, 94, 95 மூன்றுமே 3 குணங்கள். 96வது தத்துவம் தான் அறிவு. இந்த அறிவு என்பதற்கு அடிப்படை இந்த குணங்கள். இந்த குணங்களுக்கு அடிப்படை மண்டலம் என்று கூறக்கூடிய அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். இவ்வாறு ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உண்டு. வாதம், பித்தம், சிலைத்துமம் ஒரு அடிப்படை. இவ்வாறு ஒவ்வொருத்துக்கும் உண்டு. இதில் இந்த 3 குணங்கள் தான் அறிவுக்கு அடிப்படை. அதனால இந்த 3 குணங்கள் ஜாதகத்தில் மிகவும் முக்கியத்துவம். ஒருத்தருடைய கேரக்டர் சொல்றதுக்கு இந்த 3 குணங்கள் பற்றி ஆராய்வது மிகவும் அவசியம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு குணங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் நாம் அறிந்தது. இதில் தாமச நட்சத்திரங்கள் என்பது 4 கிரகங்கள் வருகிறது. அதில் அசுவினி, மகம், மூலம் என்பது கேதுவின் நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம் என்பது ராகுவின் நட்சத்திரம். மிருகசிரீசம், சித்திரை, அவிட்டம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம்.
பூசம், அனுசம், உத்திரட்டாதி என்பது சனியின் நட்சத்திரம். ஆக கேது, ராகு, செவ்வாய், சனி இந்த நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு பிறந்தவர்கள் தாமச குணம் மேலோங்கி இருக்கும். இந்த அடிப்படையில் அவருடைய குணம் அவ்வாறு. அவர் பிராமணராக பிறந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு உயர்தரமான ஒரு இடங்களில் கூட பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்து இருந்தால் தாமச குணம் மேலோங்கி இருக்கும். தாமச குணம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. வரிசையா 4 வண்டி நிக்குது. அவர் அவருடைய வண்டி எப்படி நிப்பாட்டுவார்ன்னா, அந்த 4 வண்டியும் எடுக்க முடியாத மாரி நிப்பாட்டிருவார். சைட்ல நிப்பாட்டிருவார் கோணலா. இந்த 4 வண்டிக்காரங்க வந்தாலே, இவர் வண்டிய நகர்த்தினா தான் எடுக்க முடியும். அது அவரும் யோசிக்க மாட்டாரு. என் வேலைக்கு நான் முடிச்சுட்டு போனா போதும். 10 நிமிஷத்துல நான் வந்துடலாம்ன்னு நெனச்சுட்டு அவர் நிப்பாட்டிட்டு போவார். ஆமா, இந்த 10 நிமிஷத்துல அவர் வர்றவங்க மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்குமேன்னு நெனைக்க மாட்டார். நமது சுற்றுச்சூழல் தெரியாமல் கண்டது வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைகள் தூரத்திலிருந்து ஒரு பசியுள்ள குழந்தை அதை பார்த்து கொண்டிருக்கும். அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது. அதாவது ரொம்ப பேர் பசியா இருக்கிறப்ப இவர் மட்டும் நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார். இதெல்லாம் தாமச குணங்கள். அது அவருக்கே தெரியாம போலாம். இது நான் இது எதையுமே தவறு என்று கூறவில்லை. அவருடைய பிறவியின் லட்சணம் அவ்வாறு அமைந்து விடுகிறது. இதனை நாம் மேம்படுத்தலாம். இந்த ஜோதிட அறிவின் அடிப்படையிலும், இந்த ஆன்மீக அறிவியல் அடிப்படையிலும் நாம் மேம்படுத்தலாம். அதற்குத்தான் பரிகாரம் என்பது கூறப்படுகிறது. பல பேருக்கு தானம் கொடுக்கிறது, மலர்களை வைத்து அர்ச்சிப்பது. சென்ற வகுப்பில் பார்த்தோம் அல்லவா? இந்த கேது, ராகு, செவ்வாய், சனி கிரகத்தின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமச குணங்கள் மேலோங்கி இருக்கும். சூரியன், சந்திரன், சுக்கிரன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்பது சந்திரனின் நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் என்பது சுக்கிரனின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராஜச குணம் மேலோங்கி இருக்கும். தனது நலம், பிறர் நலம். சுயநலத்திலும் பொது நலம் காண்பார்கள் என்பது இந்த ராஜச குணத்திற்குரிய முக்கியமானது. நல்ல கமாண்டிங் பவர் இருக்கும், லீடர்ஷிப் கெப்பாசிட்டி. அதுதான் ராஜச குணத்திற்கான அடிப்படை. இந்த சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராஜச தன்மைகள் இருக்கும். இல்ல ஒருவேளை அவர் வேற நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, தாமச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பலத்துடன் இருக்கிறார்கள் என்றால் ராஜச குணங்களும் அவருக்கு இருக்கும். தாமச குணங்களை விட ராஜச குணம் மேலோங்கி இருக்கும், பலம் பெற்றிருந்தால். அதனால சில பேரை நான் அனுசம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், அதனால எனக்கு தாமச குணம் அப்படின்னு நெகட்டிவா நினைச்சிடக்கூடாது. அது எல்லாம் அனைத்தும் குணங்களின் சாரமே தவிர இது ஒரு மனிதனின் தவறு அல்ல. அவருடைய ஜாதகத்தில் இந்த ராஜச கிரகங்களோ அல்லது சாத்விக கிரகங்களோ பலம் பெற்றிருந்தால் அதற்கான குணங்களும் இருக்கும். ஆனால் எது மேலோங்கி இருக்கும் என்பதுதான் முக்கியம். அடுத்து சாத்வீக கிரக நட்சத்திரங்கள். குரு மற்றும் புதனுடைய நட்சத்திரங்கள் சாத்வீக நட்சத்திரங்கள். இந்த 2 கிரகமும் சாத்வீக கிரகங்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாத்வீக மனோபாவம் கொண்டவர்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பரிகாரங்கள் பற்றி பார்த்தோம். அடிப்படை பரிகாரம் பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் 3 முக்கிய குணங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். நன்றி.